மாலை வணக்கம். நம்ம இதுவரையிலும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3. டேர்ம் 1, டேர்ம் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். டேர்ம் 3ல இருக்கோம். டேர்ம் 3ல நம்ம வந்து யூனிட் 2ல கடைசி லெசன்ல சப்ளிமெண்டரி துணை பாடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். அண்ட் இதோட லாஸ்டா ஒரே ஒரு டாபிக் மட்டும், ஒரு டிராமா மட்டும் பெண்டிங் இருக்கு. அந்த டிராமாவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்ட் என்டையரா கம்ப்ளீட்டா வந்து முடியுது. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முழுக்க டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஃபுல்லாவே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 2 கிளாஸ் நம்ம முழுக்க ரிவிஷன் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா, நம்ம 7th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். அடுத்த டாபிக், அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகலாம். அதுக்கான 50 மார்க்ஸ் அண்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு டெஸ்ட்டுமே கொண்டு வந்துடலாம். சரி, டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயே டெஸ்ட் போட்டுடலாம் இல்லையா? டெஸ்ட் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல 150 மார்க்ஸுக்கு டேர்ம் டெஸ்ட்டும் 100 மார்க்ஸுக்கு கூகுள் ஃபார்ம்லயே போட்டுடலாம். டெஸ்ட் அவைல் பண்ணி எழுதிப்பீங்களா எல்லாருமே கூகுள் ஃபார்ம்லயே? சரி, ஸோ என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? சரி, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல லாஸ்ட் துணைப்பாடம் சப்ளிமெண்டரி யூனிட் 2ல துணைப்பாடம் சப்ளிமெண்டரி ரீடர் brought to புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதை. இது எப்படின்னா, இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஒரு கற்பனை கதையாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதுல brought to புக் அப்படின்னா புக்கு தான் இதுல கதாபாத்திரங்களாக வரும். அப்போ எந்தெந்த புக் இதுல வரும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தா நமக்கு தெரியும். இதுல மேக்ஸ் புக்கு தான் யாரு இதுல ஜஸ்டிஸா வருவாங்க. என்னாச்சு, ஸ்கிரீன் போயிடுச்சா? ஓகே, brought to புக் அப்படிங்கிற ஸ்டோரிய எழுதுனது யாரு அப்படின்னா, மதுமிதா குப்தா அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறாங்க. சரி, இதுல இந்த கதை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு ரியல் கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அண்ட் நம்மளுமே ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கோம். நார்மலா நம்மளுடைய புத்தகங்கள் நம்ம எப்படி வச்சிருப்போம், நம்ம பசங்கள்ட்ட கேட்டா தெரியும். பசங்களுடைய புக் எடுத்து பார்த்தா தெரியும், புக்கு வந்து அட்டை போட்டு நீட்டா வச்சிருக்குதா, இல்ல இல்ல அந்த அட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சா, பேஜஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது பார்த்தா நமக்கு தெரியும். அதே போல ஒருவேளை அந்த புத்தகமே இங்கிலீஷ் புத்தகமோ, மேக்ஸ் புக்கோ, சயின்ஸோ, இல்லைன்னா கிளாஸ் ஒர்க்கோ, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வாய் இருந்தா அவங்க பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு கதை. நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை. இதுல ஜட்ஜி யாரு அப்படின்னா, இந்த கதையில கேஸ் ஒரு கோர்ட் கேஸ் நடக்க போகுது. அப்ப கோர்ட் கேஸ் என்ன, மகேஷ்ங்கிறவன் தான் குற்றவாளி. மகேஷ் யாரு, மகேஷ் யாராக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுவரையிலுங்கிற கதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கதையில மகேஷ் தான் குற்றவாளின்னு சொன்னோம். அப்ப மகேஷ் யாராக இருக்கும், யாராக இருப்பான்? யூ கேன் கெஸ். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கெஸ் பண்ணலாம், சொல்லலாம். மகேஷ் வந்து ஸ்டூடெண்ட். கரெக்டா, மகேஷ் வந்து ஸ்டூடெண்ட் தான். அப்ப அவ என்ன பண்றா, நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் இல்லையா, மேக்ஸ் புக்கு, இங்கிலீஷு, சயின்ஸ், சோஷியல், அந்த மாதிரி எல்லாமே, தமிழ் புக்கு, எல்லாமே புக் எல்லாம் வச்சிருக்கிறான். பட் எல்லா புக்குமே என்ன பண்ணிருக்கிறான், நீட்டா இல்ல, கிழிஞ்சிருக்கு, அட்டையே இல்ல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் புக்கு நிறைய. சரி, புக்கு தான் அந்த நிலைமை அப்படின்னா பேக் இன்னும் மோசம். ஸோ அந்த புக்கும், பேகு, பென்சில், பென், பேனா, ஸ்கெயில் எல்லாமே வந்து குற்றவாளி கூண்டுல இல்லையா, குற்றவாளி கூண்டுல வந்து மகேஷ் நின்றுகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல விட்னஸ் சொல்வதற்கு யாரு வந்திருக்காங்க, அவங்க வந்தா என்ன என்ன சொல்லுவாங்க, அவங்களோட குறை என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, அந்த புக்கை வந்து அவன் எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறது, அதுதான் இந்த கதை. சரியா? அப்போ ஒரு கற்பனையான ஒரு கதை. இதுல கதாபாத்திரம், இதுல முக்கியமான கதாபாத்திரம் யாருப்பா, இதுல வரக்கூடிய குற்றவாளி அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரம் யாரு, அவருக்கு பேரு என்ன? மகேஷ். மகேஷ் இல்லையா, மகேஷ் தான் இப்ப என்ன நின்று இருக்கான், குற்றவாளி கூண்டுல நின்னுகிட்டு இருக்கான். கரெக்டுங்களா?
சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஃபைன். brought to book, this has got to stop immediately. this has got to stop immediately. இது திடீர், இது இனிமே நிப்பாட்டணும், இது இனிமே கண்டினியூ ஆகக்கூடாது, இது வந்து இனிமே என்ன ஆகக்கூடாது, இனிமே கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க, ஜஸ்டிஸ். அப்ப ஜஸ்டிஸ் கேரக்டர் எடுத்திருக்கிறது கூடியது யாரு, மேத்தமேட்டிக்ஸ். நான் சொல்லிட்டே இருக்க கதாபாத்திரங்கள் யாரு, மேடம் வாங்க மேடம், நீங்க வந்துட்டு கட் ஆயிடுச்சு. இல்ல மறுபடியும் பண்ணுங்க. ஆக எஸ், வி வில் கண்டினியூ. அண்ட் கடைசியில என்ன ஆகுது, நம்ம ஜஸ்டிஸ் யாரு, மேத்தமேட்டிக்ஸ். அவர் நின்றுட்டு இருக்காரு, அவர் ரொம்ப கனத்த குரல் அவர் சொல்றாரு, said in a stern voice and tapping the hammer for silence in the court. அப்படியே அந்த கையில இருக்கிற சுத்தியல் எடுத்து, ஹேமர் எடுத்து அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு என்ன சொல்றாங்க, இதை நம்ம நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா கனத்த குரல்ல அவர் சொல்றாரு. he pushed back the horn rimmed glasses. நமக்கு தெரியும் இல்லையா, ஹார்ன் ரிம்டு கிளாஸஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெக்டக்கல், கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கண்ணாடி என்ன பண்றாரு, அப்படியே புஷ் பேக் பண்ணிட்டு அப் டு ஹிஸ் நோஸ் அண்ட் என்ன பண்றாங்க, அண்ட் கிளேர்ட் ஃபர்ஸ்ட் அட் மகேஷை பார்த்துட்டு கேட்கிறாரு அவரு, அண்ட் தென் அட் த crowd in the court. ஓகே, எவ்ரிபடி ரெஸ்பெக்டட் ஹிம், ஈவன் மகேஷ். ஸோ பின் ட்ராப் சைலன்ஸ் ஃபெல் இன் த கோர்ட் இன்ஸ்டன்ட்லி. அந்த கோர்ட் முழுக்க பயங்கரமான ஒரு சைலன்ஸ் பரவிட்டு இருக்குது. சரி, let us proceed, said justice mathematics said, nodding his head. சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். your witness first visit. first witness யாரு, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புக்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வராங்க. யார் வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் இங்கிலீஷ் வராங்க. அப்போ மிஸ் இங்கிலீஷ்னா அப்ப யாராக இருக்கும், இந்த படம் கூட இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப மிஸ் இங்கிலீஷ்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம கதையினுடைய சுருக்கம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அப்ப யாராக இருக்கும், இங்கிலீஷ் புக்கு. இங்கிலீஷ் புக்கு அந்த கூண்டுல இந்த ஒரு சைட்ல மகேஷ் நின்றுட்டு இருக்கான், இன்னொரு சைட்ல யார் நின்றுட்டு இருக்காங்க, மிஸ் இங்கிலீஷ் வந்து அவங்க இங்கிலீஷ் புக்கை என்னென்ன டார்ச்சர் பண்ணா, எப்படி ட்ரீட் பண்ணா அப்படிங்கறது சொல்றதுக்காக வந்திருக்காங்க. மகேஷ் chewed his nails nervously. your honor began the lady. யாரு இந்த began the lady, இந்த your honor அப்படின்னு ஃபர்ஸ்ட் விட்னஸ் யாரு, who is the first witness, who is the first witness? English book. Miss English. Okay. Your honor, began the lady in a trembling voice, when I came to this house. அந்த இங்கிலீஷ் எந்த பேஜ், எந்த சப்ஜெக்ட் இருக்கு, மத்தவங்க யாராச்சும் ஐடியா இல்ல, பேஜ் நம்பர் 109. 109. yes 109ல இருக்குப்பா. எடுத்துங்க. அத 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல லாஸ்ட் சப்ளிமெண்டரி, யூனிட் 2ல லாஸ்ட் அந்த brought to book அந்த சப்ளிமெண்டரி துணை பாடம். சரி, ஒரு ஷார்ட்டா ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துருவோம். இது வந்து brought to bookங்கிற ஒரு துணை பாடம், சப்ளிமெண்டரி ரீடர். இதை எழுதுனது, இந்த கதையை எழுதுனது வந்து மதுமிதா குப்தா. இந்த கதையினுடைய எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரு, மகேஷ் என்ன பண்றான், குற்றவாளி கூண்டுல நின்றுட்டு இருக்கான். அவன் செஞ்ச குற்றம் என்ன அப்படின்னா, அவனுடைய புத்தகங்களை அவன் என்ன பண்ணல, எதுவுமே நீட்டா பராமரிக்கல, அட்டை போடல, எல்லா புக்கும் கண்ட மாதிரி வச்சிருக்கான், பேக் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாமே எங்க வருது, கோர்ட்ல நேரம் வந்து சாட்சி சொல்றதுக்காக, விட்னஸ் சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பகுதியில நம்ம ஜஸ்டிஸ் நின்றுட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜஸ்டிஸ் யாரு, மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தோம். ஜஸ்டிஸ் யாரு, மேத்தமேட்டிக்ஸ். குற்றவாளி யாரு, மகேஷ். ஃபர்ஸ்ட் நிறைய ஒவ்வொரு புத்தகமா வரும், தமிழ் புத்தகம் வரும், சோசியல் வரும், சயின்ஸ் எல்லாமே வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க யாரு, சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்கிறது யாரு அப்படின்னா, நம்ம மிஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அங்கதான் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்றோம். அவங்க சொல்றாங்க, when I came to this house, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது
என்னுடைய அட்டை எப்படி இருந்தது? ஐ வோர் அ லவ்லி பிங்க் அண்ட் கிரே ட்ரெஸ். ஓகே, நல்ல அழகான பிங்க் ட்ரெஸ்ஸும் கிரே கலர் ட்ரெஸ்ஸும் நான் போட்டிருந்தேன். ஷைனி அண்ட் அன்மார்க்டு, நல்ல பளபளன்னு இருந்துச்சு. ஓகே, அன்மார்க்டு, என்னோட என் மேல எந்த ஒரு என்னது ஒரு சாயமோ மார்க்கோ இல்லையா எதுவுமே இல்லை, நீட்டா இருந்தேன் நானு. அண்ட் சார் ஜஸ்ட் லுக் அட் மீ நவ், என்ன பாருங்க, என்னுடைய கவலைக்கிடமான என்னுடைய அவல நிலையை நீங்க பாருங்க அப்படின்னு யாரு சொன்னாங்க? யாரு வந்து பிங்க் ட்ரெஸ்ல வந்தாங்க? பிங்க் ட்ரெஸ்லயும் கிரே ட்ரெஸ்லயும் யாரு வந்தாங்க முதல்ல? மிஸ் இங்கிலீஷ். மிஸ் இங்கிலீஷ். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இங்கிலீஷ் புக் இல்லையா? அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். எவ்ரிபடி கேஸ்ட் அட் ஹர், எல்லாரும் யார பாக்குறாங்க? மிஸ் இங்கிலீஷை பாக்குறாங்க. ஹர் ட்ரெஸ் வாஸ் அன்ரெகக்னிசபிள். எப்படி இருக்குது? ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு பார்த்தா ஐடென்டிஃபை கூட நம்மளால பண்ண முடியல, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு. கவர்டு வித் இங்க், இப்ப பார்த்தாலே தெரியும், படத்திலேயே பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு, ஃபுல்லா இங்க ஊத்தி வச்சிருக்கிறாரு மகேஷ். கிரீ ஸ்பாட்ஸ் எல்லாமே அங்கங்க புளியா இருக்குது. மர்சிலெஸ்லி, கருணையே இல்லாம, டாக் இயர்ட், ஓகே, அங்கங்க கடிச்சு வச்சிருக்குது. அண்ட் 2 கார்னர்ஸ் ஸ்டூட் அவே, அந்த 2 கார்னரும் எப்படி, இப்ப புத்தகங்கள் சின்ன குழந்தைங்க எப்படி புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க, அங்கங்க கடிச்சு வச்சிருவாங்க, பேஜ் பிச்சிருவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை இல்லையா? ஷீ லுக்ட் எ ரெக், பாக்குறதுக்கு ஒரு நல்லா சிதைந்து இல்லையா, அடிபட்டிருக்கு. ரெக்குன்னு என்னது? அடிபட்டிருக்கு, சிதைந்து போயிருக்கு. டியர்ஸ் ரோல்டு, அழுகுறாங்க இல்லையா, டியர்ஸ் கண்ணீர் வருது. டவுன் மிஸ் இங்கிலீஷ் சீக்ஸ். ஓகே, இங்கிலீஷ் வந்து ரொம்ப கவலைக்கிடமா ரொம்ப சோகமா சொல்றாங்க. ஆஃபரிங் ஹர் a handkerchief, ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆஸ்ட் ஜென்ட்லி, ஹவு டிட் இட் ஹேப்பன் மிஸ் இங்கிலீஷ்? எப்படி அது நடந்தது? யார் இந்த எப்படி, இது எப்படி யார் சொன்னாங்க இந்த டயலாக? ஒரு கர்ச்சீப் எடுத்து இங்கிலீஷ் மிஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மிஸ் கிட்ட கொடுத்துட்டு கேக்குறாங்க, ஹவு டிட் இட் ஹேப்பன், எப்படி நடந்தது மிஸ் இங்கிலீஷ், எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ யார் சொல்றாங்க? நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ரிப்ளை பண்றாங்க, வெல் ஸ்னிஃப்ட் மிஸ் இங்கிலீஷ். அவங்க வந்து மூச்சு வாங்குறாங்க. திஸ் பாய், இந்த பையன் தான். she pointed at Mahesh brought me home. ஓகே, யாரு? நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்து மகேஷ கை விரல் சூண்டி காட்டுறாங்க. ஓகே, brought me home a few months back but never bothered to cover me propped to the nice brown paper his father had brought. என்ன சொல்றாங்க? ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடிதான் என்ன வந்து இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. யார? இங்கிலீஷ் புக்க. ஓகே, ஆனா அவ ஒரு பொழுதும் என்ன கண்டுக்கவே இல்லை. பாதர்னா என்னது? நம்ம வந்து ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறது, அன்பு செலுத்துறது, அவங்கள பாத்துக்கிறது, பராமரிக்கிறது, எல்லாமே பாதர். நெவர் பாதர்ட் மீ, என்ன கண்டுக்கவே இல்லை இல்லையா, எனக்கு கவரும் பண்ணல அப்படின்னு யாரு கவலைப்படுறாங்க? நம்ம இங்கிலீஷ் மிஸ் இங்கிலீஷ் புத்தகம் இல்லையா கவர் ஃபீல் பண்றாங்க. அண்ட் ப்ராப்பர்லி வித் அ நைஸ் பிரவுன் பேப்பர். ஓகே, ஆனா உங்க அப்பா வந்து என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? பிரவுன் பேப்பரும் கவர் பண்றதுக்கு பிரவுன் பேப்பரும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா அவ என்ன பண்ணல? கவரே பண்ணாம வச்சிருந்திருக்கான். ஓகே, அப்ப நம்ம யாரு கேக்குறாரு? நம்ம ஜஸ்டிஸ் கேக்குறாரு இல்லையா? யாரு? நம்ம நீதியரசன் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? டிட் மகேஷ் நாட் கெட் ஸ்கோல்டட் அண்ட் பனிஷ்ட் இன் ஸ்கூல் ஃபார் தட்? ஸ்கூல்ல இப்ப புத்தகம் கவர் பண்ணாம வச்சிருக்கிறானே, அவனை யாருமே திட்டலையா? அவனுக்கு பனிஷ்மெண்டே கொடுக்கலையா? ஓ எஸ், ஹி வாஸ் ரிப்பீட்டட்லி, பல முறை பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்களே. சரியா? and said மிஸ் இங்கிலீஷ் in a tearful voice, ரொம்ப அழுகுரல்ல சொல்றாங்க. பலமுறை ரிப்பீட் பண்ணிருக்கிறாங்க, பலமுறை பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. பட் ஆல் த பனிஷ்மெண்ட் ஸ்கோல்டிங் slipped off him like water of a duck's back and not only did he ruin my books. ஓகே, நாட் ஓன்லி, இங்க பாருங்க, இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டயலாகா இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பட் நாட் ஓன்லி டிட் ஹி ruin my looks, என்னுடைய பார்வை, என்னுடைய தோற்றத்தை மட்டும் டேமேஜ் பண்ணல, he also ill treated me. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த கேள்வி. இது 2 கேள்வி இருக்குதுல. என்ன கேள்வி இருக்கு? நாட் ஓன்லி டிட் ruin my looks, என்னுடைய தோற்றத்தை மட்டும் அவன் அழிக்கல, டேமேஜ் பண்ணல, he also ill treated me. யாரை இல் ட்ரீட் பண்ணாங்க? இது சொன்னது யாரு? he also ill treated me. இது சொன்னது யாரு? மிஸ் இங்கிலீஷ். மிஸ் இங்கிலீஷ் சொன்னாங்க.
கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ ஆல் தேர் இன் த ஸ்டோரி. அப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். த ஆடியன்ஸ் வாஸ் ஸ்டன்ட். ஓகே, இல் ட்ரீட்டிங் அ டெலிகேட் கிரீச்சர் லைக் மிஸ் இங்கிலீஷ். எல்லாருமே ரொம்ப ஸ்டன் இல்லையா? ஸ்டன்ட் அப்படின்னா அது ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, ரொம்ப வருத்தத்தோட. ஓகே, நீங்க பாடா படுத்திருக்கீங்களே, கொடுமைப்படுத்திருக்கீங்களே அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஹவு டெரிபிள், ரொம்ப சோகம் இல்லையா? எஸ். பை நவ் டியர்ஸ் ஹேட் ஸ்டார்டட் ரோலிங் டவுன் மிஸ் இங்கிலீஷ் பிக் ஐஸ். ஓகே, இங்கிலீஷ் இல்லையா? இங்கிலீஷ் புத்தகம் இங்கிலீஷ் மிஸ் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. and and stopping only to sniff delicately in her handkerchief, she told everyone about how Mahesh dropped her carelessly and stuffed her somehow in this crammed bag. பலமுறை என்ன பண்ணிருக்கான், இங்கிலீஷ் புக்கை தூக்கி கீழே போட்டிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுவான், புக்கு பேக்குள்ள போட்டு திணிச்சிருக்கிறான் இல்லையா? கிராம்டு பேக், சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் டு த லஞ்ச் பாக்ஸ் ட்ரிப்பிங் வித் ஆயில். ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும், லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சிருக்கிறான். நெக்ஸ்ட் டு த லஞ்ச் பாக்ஸ் பக்கத்திலேயே வச்சிருப்பான். என்ன ஆகும், லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து என்ன வரும்? ட்ரிப்பிங் ஆயில்லாம் புக்ல ஆகும். கரெக்ட் தானே? நம்ம பசங்க புக்கு மேல ஒரு அன்பு இல்ல, ஒரு பாசம் இல்ல, புக்கை ஒரு அறைக்குள்ள வைப்பாங்க, அதே அறைக்குள்ள லஞ்ச் பாக்ஸும் வைப்பாங்க. பார்த்தா எல்லாமே ஒழுகி இல்லையா, பயங்கர கந்தர்வ கோலமா இருக்கும் அதுல பார்த்தோம்னா. சரி, மகேஷ் turned red as many pairs of eyes and glared at him. எல்லாரும் மகேஷை பாக்குறாங்க. அட சண்டாலா, அட பாவி, புக்கை இப்படியாடா மெயின்டைன் பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. அப்போ அவன் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. why had he not listened to his mother? ஓகே, why had not he listened to the mother? ஏன் அம்மாவை அவன் அம்மா சொல்றது ஏன் அவன் கேட்கவே இல்லை? who had told him many times to take care of books? அம்மா பலமுறை இருக்கிறாங்க, அடே புக்கை பத்திரமா வைடா அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. he was otherwise a good boy and even managed to stay within the first 5 ranks in the class. இதுல என்ன கொடுமைனா, அவன் நல்ல பையன்தான் இல்லையா? யாரு நல்ல பையன்? he was a good boy, otherwise a good boy இல்லையா? நல்ல பையன் எத்தனாவது ரேங்குக்குள்ள வருவான்? 5 ரேங்குக்குள்ள வருவான். 5 ரேங்குக்குள்ள என்ன பிரயோஜனம்? கேரக்டர் சரியில்லையே. பட் he was extremely lazy. அவனுக்கு என்ன பிரச்சனை? மகேஷ்க்கு என்ன பிரச்சனை? அவன் ஒரு லேசி ஃபெல்லோ இல்லையா? எக்ஸ்ட்ரீம்லி ஒரு எஸ் any doubt? Okay, let me continue. Sorry. No sir. மகேஷ் ஸ்டென்டோரியன், இந்த வேர்டு பாத்துங்க. ஸ்டென்டோரியன் அப்படின்னா ரொம்ப ஒரு உரத்த, ரொம்ப ஹார்ஷான ஒரு வாய்ஸ்ல, கோவத்தோட. மகேஷ் த ஸ்டென்டோரியன் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் brought him back to reality. அவ்வளவு நேரம் அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். அந்த டைம்ல அந்த இதுக்கு வந்துட்டான். ஓகே, அந்த டிஸ்கஷனுக்கு வந்துட்டான். வாட் ஆர் யூ ஹாவ் டு சே ஃபார் யுவர் செல்ஃப்? சரி, நீ என்ன சொல்ல போற, இதுக்கு விளக்கம் கொடுக்க போற அப்படின்னு கேட்கிறாரு. மகேஷ் மேனேஜர் டு மம்பிள், முணங்கி கொண்டிருந்தான். மம்பிள் இல்லையா, முணங்குறது. மம்பிள் அண்ட் அப்பாலஜி, ஒரு மன்னிப்பு, அப்பாலஜி. ஐ எம் சாரி சார், ஒரே வார்த்தை தான். என்ன சொல்ற, எல்லாரும் சொல்றதுதான், ஐ எம் சாரி. இப்பெல்லாம் இருக்க குழந்தைகள் இந்த டயலாக் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா? ஐ எம் சாரி சார் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது நீங்க. வாட் டு யூ மீன் பை சேயிங் சாரி? சாரினா என்ன, எதுக்கு நீ சாரி சொல்ற? ஸ்கிரீம்டு, கத்துனாரு. ஸ்கிரீம்டு, கத்துறாரு இல்லையா? ஸ்கிரீம்னானது ஷவுட்டட், கத்துறது. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ், யூ ஹாவ் டு undo what you have done. ஓகே, யூ ஹாவ் டு undo what you have done. நீ என்ன பண்ணியோ அதை திருப்பி எடுத்துக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. he looked above the top of his glasses and seemed as if he would like to bite Mahesh. யாரு? நம்ம ஜஸ்டிஸ் அவனை கிட்டத்தட்ட அந்த ஒரு பார்வையில மகேஷ கடிச்சா எப்படி இருக்கும், மகேஷ்க்கு வலிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் ஆளை கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் he barked at பியூன். சோ பியூன் நின்னுட்டு இருக்காரு. அடுத்த விட்னஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்து யாரு? மிஸ்டர் ஜியோகிராஃபி. சரி, இப்போ மிஸ்டர் ஜியோகிராஃபி வராரு. Mr. Geography stood up shakily and went to the witness box. He was in a worse condition than Miss English. English அப்படி
ரணகொடூரமாக யார் இருந்தாங்க? நம்ம இந்த புத்தகம் பார்த்தாவே தெரியும் என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. he had no cover, the contents page was hanging. இல்லையா? கான்டென்ட் பேஜ் என்ன இருக்குது? தொங்கிக்கிட்டு இருக்கு. கஷ்டம் இல்லையா? கவலைக்கிடமாக இருக்குது. on its last threads. ஓகே, லாஸ்ட் த்ரெட், கடைசியில ஒரு நூல்ல தான் அந்த புத்தகம் நின்றுட்டு இருக்குது. பட் த worst part were the maps. ஜியோகிராஃபி புக்ல மேப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கவலைக்கிடமாக இருக்கு. they had been filled in mercilessly with all the colors in the paint box. என்ன இருக்கு? எல்லா mercilessly with the all colors in the paint box. they had been filled mercilessly. ஓகே, என்ன ஆகுது? எல்லா பாக்ஸுமே என்ன பண்ணிருக்கான்? கலர் அடிச்சு வச்சிருக்கான். யா, எஸ். அண்ட் was அடுத்து பாருங்க. எஸ், prompted. ஓகே, சொல்லுங்க. my story is quite similar to Mrs. English. ஓகே, மிஸ் இங்கிலீஷ். மிஸ் இங்கிலீஷ் ஸ்டோரி மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்ல? மிஸ்டர் ஜியோகிராஃபி said in a broken voice. ரொம்ப உடைஞ்சு போன, ரொம்ப நொறுங்கி போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய புத்தகத்தினுடைய நிலைமை அப்படி இருக்குது, அவருடைய நிலைமை இல்லையா? எஸ். all my fellow brothers laugh at me whenever Mahesh pulls me out of his bag. ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க? நான் என்ன ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு மகேஷ் அவனுடைய பேக்ல இருந்து என்னை அப்படியே வெளியில எடுப்பான். வெளியில எடுக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள்லாம் புக் வச்சிருப்பாங்கல்ல, நண்பர்கள் எல்லாம் ஜியோகிராஃபி புக் வச்சிருப்பாங்க. அந்த நண்பர்கள் புத்தகம் யாரு? மத்த நண்பர்கள் ஜியோகிராஃபி புக் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஜியோகிராஃபி புக் என்ன பார்த்து என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க இந்த நிலைமையை பார்த்து. all my fellow brothers laugh at me whenever Mahesh pull me out of the bag. I especially envy my brother who belongs to Shobida. ஓகே, இப்போ இன்னொரு கேரக்டர் வராங்க. ஷோபிதா ஒரு புக் வச்சிருக்காங்க, ஜியோகிராஃபி புக் வச்சிருக்காங்க இல்லையா? ஷோபிதா வந்து நீட்டா வச்சிருக்கிறாங்க, அழகா வச்சிருக்கிறாங்க. ஷோபிதா வச்சிருக்கிற அந்த புக்கை பார்த்து யாருக்கு பொறாமையா இருக்குது? நம்ம ஜியோகிராஃபி, நம்ம மகேஷ் வச்சிருக்கிற புக்குக்கு பொறாமையா இருக்குது. எல்லாருக்குமே கதை புரியுதுங்களா? கதைக்குள்ள கதை. ஓகேவா? லெட் மீ கண்டினியூ. எஸ் 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 ஓகேவா? புத்தகங்கள் வச்சிருக்கிறான், அந்த புத்தகமே வந்து பேசினா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து கதை. சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரி, அப்போ இந்த ஜியோகிராஃபி புக்கு சொல்லுது. ஓகே, என்னுடைய பிரதர் ஜியோகிராஃபி புக்கு சொல்லுது. அதனுடைய ஜியோகிராஃபி புக்கோட பிரதர் யார் வச்சிருக்காங்க? ஷோபிதா தான் புக்கு வச்சிருக்குது. அந்த புக்கை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. she has not only covered him neatly. அப்ப அழகா கவர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, her handling is so gentle. நல்ல பக்குவமா, பதமா, நீட்டா அந்த புக் என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. that he always looks as if he has just stepped out of the bookseller's shop. அந்த புக்கை பாக்குறது எப்படி இருக்கு? இப்ப புக் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ நீட்டா வச்சிருக்கிறாங்களே. யாரு? ஷோபிதா வந்து அவ்வளோ நீட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டயலாக் கேட்பாங்க பாருங்க. யாரு புத்தகத்தை வந்து நீட்டா கவர் பண்ணி மட்டும் இல்லாம புக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா எவ்வளவு நீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது யாரு? ஷோபிதா தான் வச்சிருக்காங்க. வெரி குட், யூ ஆர் தேர் இன் தி ஸ்டோரி. அண்ட் ஹி ஆடட், யாரு? ஜியோகிராஃபி கண்டினியூ பண்றாரு. she fills in her maps with a pencil. ஓகே, ஜியோகிராஃபி புக்ல நம்ம யாரு? நம்ம கேரக்டர் யாரு? ஜியோகிராஃபி தானே சொல்றாங்க. ஜியோகிராஃபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மேப்பை எதை வச்சு நல்லா நீட்டா பென்சில் வச்சு அழகா ஃபில் பண்ணுவாங்க, குறிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவனை நம்ம மகேஷ் என்ன பண்ணுவான் பார்ப்போம். and so it went on with all books and copies and pencil box. அதாவது அடுத்தடுத்து வராங்க எல்லாமே இல்லையா? எல்லா புக்கும் வராங்க, புக்ஸ் வராங்க, காப்பீஸ் வராங்க, பென்சில் பாக்ஸ் வராங்க, ஈவன் த ஸ்கூல் பேக் complaining about Mahesh negligence. ஸ்கூல் பேக்கும் கடைசியில வராங்க, ஸ்கூல் பேக்கும் சொல்றாங்க மகேஷ் வந்து எப்படி வச்சிருக்கிறான்னு. ஸ்கூல் பேக் எப்படி இருக்குது? ரொம்ப ரணகலமா இருக்குது, பேட்டர்டு, போர்ல அடிபட்ட போர் வீரர்கள் மாதிரி பேட்டர்டு அடிபட்டு இருக்கு. they looked battered and worse for fear. Just as mathematics face became dark when he heard that Mahesh tore off the pages from the copies to make paper planes. நார்மலா இது நடக்கிறதுதான். என்ன பண்ணுவாங்க? வந்து புக் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுல ஃப்ளைட் விடுவோம், ஏரோப்ளைன் விடுவோம்.
ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. எஸ், மகேஷ் விதர்ட். ஓகே, விதர்ட் அப்படின்னா என்னன்னா ஆடி போயிட்டான், சுருங்கி போயிடுச்சு அவனுடைய முகம். யா, மகேஷ் விதர்ட் அண்டர் த மர்டரஸ் லுக். அப்படி யாரு ஜஸ்டிஸ் பாக்குறாரு, அந்த பார்வையில மகேஷ்க்கு என்ன சொல்றது ஏது சொல்றது எதுவுமே தெரியல, ரொம்ப வாடி போயிட்டான். ஓகே, மிஸ்டர் பென்சில் பாக்ஸ். இப்ப அடுத்தது யாரு வராங்க? அடுத்தது பென்சில் பாக்ஸ் வராங்க. பென்சில் பாக்ஸ் என்ன சொல்றாங்க பாப்போம். கம்ப்ளைண்ட் தட் மகேஷ் நெவர் கிளீன்ட் இட். ஓகே, மகேஷ் வந்து எதை பென்சில் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் மாட்டான். As a matter of fact, he had covered the court floor with pencil shavings. The most he had stood up as a witness and accidentally opened himself. என்ன நடக்குது? ஓகே, அவனுடைய பென்சில் அந்த பென்சில்ல ஷார்பன் பண்ணதெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருக்கான் இல்லையா, கொஞ்சம் கூட இதே இல்லாம நீட்டே இல்லாம. he had stood up as a witness and accidentally opened himself. This was not at all. மகேஷ் chewed him. எதை? அந்த பென்சில் பாக்ஸ என்ன பண்ணுவான்? chewed him very good. ஆன்சர் மேபி அது பென்சிலா இருக்கும் இல்லையா, அந்த பென்சில் எடுத்து கடிச்சு ஓகே அவன் பாட்டு பைட் பண்ணிட்டு இருப்பான், சூ பண்ணிட்டு இருப்பான். he pointed at his pockmarked body for everyone. என்னாச்சு? அந்த அடிபட்ட அந்த பாடியை என்ன பண்ணுவான், எடுத்து காட்டுறான். பாக்ஸ் நம்ம இந்த பார்த்தாலே தெரியுது, இது வந்து பாக்ஸ் தான் தெரியுது இல்லையா. பாக்ஸை வந்து இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எல்லாருக்குமே காட்டுறாங்க. யாரு? நம்ம பென்சில் பாக்ஸ் வந்து காட்டுறாங்க. அண்ட் தி எல்டர்லி அண்ட் பாண்டரஸ். நவ் அடுத்த கேரக்டர் வராங்க. இருக்கிறதுலே வயசானவங்க யாரு? நம்ம பேக் தான். ஓகே, எல்டர்லின்னு கொடுத்துருக்காங்க, வயசான. ஓகே, பழைய பேக்கா இருக்கும் போல. ஸோ எல்டர்லி அண்ட் பாண்டரஸ். பாண்டரஸ் அப்படின்னா என்ன? மேபி கொஸ்டின் கேட்கலாம். பாண்டரஸ் அப்படின்னா ரொம்ப அற்புதமான அப்படின்னு அர்த்தம். பாண்டரஸ் அழகான அப்படின்னு அர்த்தம். பாண்டரஸ் மிஸ்டர் ஸ்கூல் பேக் லம்பர்டு. அவர் வந்து சொல்றாரு, ஒன்னொன்னா சொல்றாரு. ஓகே, லம்பர்டுன்னா இந்த இடத்துல இன்னொரு மீனிங் என்னன்னா ரொம்ப சோகமா நடந்து வர்றது. வாக்டு ரொம்ப ஃபீலிங்கோட. லம்பர்டு டு த விட்னஸ் பாக்ஸ் வித் ஹிஸ் broken ஸ்ட்ராப்ஸ். இதெல்லாம் பார்த்தா தெரியுது இல்லையா, அங்க பாருங்க நம்ம ஸ்ட்ராப் எல்லாம் என்ன இருக்கு, broke ஆயிருக்கு, உடஞ்சு போயிருக்குது. broken straps and buckles and dragging behind him. and கடைசியில I might as well as a sack of cement. இதுக்கு பேசாம இவனுக்கு நான் பேக்கா இருக்கிறத விட பேசாம நான் சிமெண்ட் பேக்கா இருந்துட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாரு. கிரே வாய்ஸ் அப்படின்னு என்னது? சோகமான குரல்ல யார் சொல்றாங்க? நம்ம பேக் சொல்றாரு. as that is how I am treated. அந்த மாதிரிதான் என்ன வந்து என்ன பண்றான், அவன் என்ன ட்ரீட் பண்றான். மகேஷ் never packs me the night before as all sensible children do. நார்மலா என்ன பண்ணணும், இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டோம்னா நைட்டே அந்த பேக் எல்லாம் என்ன பண்ணணும், பேக் பண்ணி வச்சிடணும். ஆனா மகேஷ் அதை பண்ணுவானா? leaves it till the very last moment. காலையில ஸ்கூலுக்கு போகிற லாஸ்ட் மொமெண்ட் புக் எடுத்து வைக்க மாட்டான், பேக் மூடி வைக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். and naturally there isn't any time to do என்னாச்சு? yes, naturally there isn't any time to do anything but cram everything in anyhow. என்ன பண்ணுவான்? கிராம் வைக்கிறது, எல்லாத்தையும் போட்டு பேக்குள்ள போட்டு திணிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? and with the result neither my friends near inside nor I am happy. ஓகே, இதுல என்ன பிரச்சனை? அப்படி என்னுடைய பேகுக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் சந்தோஷமா இல்ல. யுவர் ஆனர் பைப்ட் அ ஸ்மால் வாய்ஸ். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் வருது. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே சம்திங். ஓகே, யாரோ வெளியில இருந்து இல்லைன்னா கோர்ட்டுக்குள்ள இருந்து வேற யாரோ பேசுறாங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு வெளியில வராங்க. யாரு பாப்போம். Justice Mathematics looked carefully and found that voice belonged to the small notebook. இப்ப அடுத்து பேச வரக்கூடியது யாரு? நோட் புக் பேச வராங்க இல்லையா. நோட் புக் என்ன சொல்றாங்க பாப்போம். மச் இன் த சேம் கண்டிஷன் ஆஸ் அதர்ஸ். நோட் புக்கை பாக்குறதுக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. எஸ், ஆல் ரைட், ஹி நோடட். ப்ளீஸ் கம். அப்ப அவர் சொல்றாரு, சரி ஓகே பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றாரு. ஆல் ரைட்
ஓகே, ப்ளீஸ் கம் டு தி விட்னஸ் பாக்ஸ். விட்னஸ் பாக்ஸ் வந்து உங்களுடைய குறைய சொல்லுங்க. த யங் மாஸ்டர் நோட்புக். மாஸ்டர் நோட்புக் இந்த வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்பாங்க, யார் இந்த டயலாக் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. த யங் மாஸ்டர் நோட்புக் என்ன சொல்றாங்க? மார்ச் டு த விட்னஸ் பாக்ஸ் அண்ட் டுக் அ ஓத். யுவர் ஆனர், இட் ஹாஸ் பிகம் இதுவரையிலும் it has become a regular practice. I don't know how long I will be able to bear it. இது எப்பவுமே நடக்கிறது தான், ரெகுலரா இது நடக்கும். ஓகே, இது எப்ப அவன் நிப்பாட்ட போறான்னு எனக்கு தெரியல. how long it will be able to bear, எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் என்னால கண்டினியூ பண்ண முடியும், அதை தாங்கிக்க முடியும். பேர் என்னது? பொறுத்து கொள்றது. பேர் தாங்கி கொள்றது அல்லது பொறுத்து கொள்றது. he stopped and all hands choked up. அப்ப என்ன இருமுறா, அவனால தாங்க முடியல. எஸ், ஓகே, do go on, prompted justice. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. do go on. yes, the master notebook got hold over himself and continued. It started a few weeks back. Mahesh was solving some problems in mathematics. One of them was tougher than others and he failed to solve it. Can you imagine how he vented his anger? Well, he threw me against the wall. என்னாச்சு? யாராவது ஒருத்தவங்க கதை சொல்லுங்க. இந்த பகுதியை மட்டும் சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். You can try. Can anybody? ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான், நம்ம மகேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தான்? மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அது கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்குது. அதனால அவனால என்ன பண்ண முடியல, அதை சால்வ் பண்ண முடியல. அப்ப சால்வ் பண்ண முடியாததுனால என்னாச்சு? புக்க தூக்கி என்ன பண்ணிட்டான்? கோவத்துல எடுத்து ஒரே அடி. எங்க அடிச்சான்? அடிச்சு செவத்துல அடிச்சுட்டான். கரெக்டுங்களா? இது சொன்னது யாரு? மாஸ்டர் நோட்புக். ஓகே, a shock wave rent the room, court room. Everybody started talking at once. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. justice mathematics went red with anger. went red அப்படின்னா கோவம் இல்லையா? went red anger as he banged the hammer loudly. சத்தம் எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஹேமர் எடுத்து மரத்தால ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரே அடி. டேபிள்ல ஒரே அடி, ஒரே சத்தம். You could see that he was wishing that the table were Mahesh. ஓகே, பார்த்தாலே தெரியும் அந்த டேபிள் மகேஷா இருந்தா எப்படி போட்டு அடிப்பாரு, அந்த அடி அவ்வளவு மாதிரி, அந்த மாதிரியான அடி. meanwhile மகேஷ் stared at his boots. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அப்படியே அவனுடைய பூட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. was he really that cruel? அந்த அளவுக்கு அவன் வந்து கொடுமைக்காரனா? he felt really ashamed of himself. அவனுக்கே அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலைக்கிடமாக சோகமாக இருந்தது. I intensely dislike such a children who do not take care of take care of their books. அது எனக்கு வந்து இந்த சில்ட்ரன், எந்த சில்ட்ரன் புக்கை வந்து பராமரிக்காத பார்க்காத சில்ட்ரன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஜஸ்ட் சொல்றாரு. said in a serious voice and all the while eyeing Mahesh sternly. எல்லாரும் பார்க்கறாங்க. however, this court is different from other courts. இப்ப என்ன இருந்தாலும் இந்த கோர்ட் வந்து மற்ற கோர்ட்ல இருந்து என்னது, ஒரு வித்தியாசமான ஒரு கோர்ட். the punishment is decided by the victims. இந்த கோர்ட்ல கொடுப்பாங்க. இங்க என்ன விக்டிம்ஸ் யாரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கதான் என்ன கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் யாரு வந்தாங்க? மிஸ் இங்கிலீஷ், மிஸ்டர் ஜியோகிராஃபி, அடுத்து பென்சில் பாக்ஸ் வந்துச்சு. அடுத்து பென்சில் பாக்ஸ், பேக் ஸ்கூல் பேக் வந்துச்சு. கடைசியா யாரு வந்துச்சு? மாஸ்டர் நோட்புக் இல்லையா? இன்னும் நிறைய பேரு இருக்காங்க. சரி, அப்போ அவங்கதான் என்ன கொடுக்கணும்? பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அதுதான் இந்த கோர்ட்டினுடைய சட்டம் இல்லையா? கோர்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் கோர்ட். என்ன பிரச்சனை? here punishment given by decided by victims. we decide by majority if the verdicts are more than one.
ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம தீர்ப்பை கொடுக்கலாம். he looked at all bedraggled books. ஓகே, அந்த அடிப்பட்ட டேமேஜ் ஆன புத்தகத்தை வந்து பாக்குறாங்க. bedraggled அப்படின்னா அன்டைடி அண்ட் மெஸி. அன்டைடி ரொம்ப அன்டைடி இல்லையா, நீட்டா இல்லாம அசிங்கமா இருக்கக்கூடிய, அசிங்கமா அழுக்காக இருக்கக்கூடிய புத்தகங்களை அவன் பாக்குறான். யாரு, நம்ம மகேஷ் வந்து பாக்குறான். notebooks and pencil box and school bag in the court எல்லாத்தையும் அவன் பாக்குறான். they in turn looked at மகேஷ். திரும்பி அவங்களும் யாரு, பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக், நோட் புக்ஸ் எல்லாமே மகேஷையும் பாக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தேம் டெரிபிள் ஆங்கர், பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க எல்லாருமே. மகேஷ் trembled in his shoes. ஓகே, கால் நடுங்கிட்டு இருக்குது அவனுக்கு, பயங்கரமான நடுக்கம். let us thrash him first, then throw him against the wall. okay, as he threw me, this was the master notebook. okay, master notebook என்ன பண்ணாங்க, நம்ம அவனை என்ன பண்ணணும், முதல்ல கசக்கணும். thrash him first இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும், செவுத்துல எடுத்து ஒரே அடி. யார, மகேஷ இல்லையா. சரி, அடுத்து நோ நோ லெட் அஸ் ஆல் பைட் ஹிம். அடுத்து யார் சொல்றாங்க, நோ நோ பைட் ஹிம், நம்ம அவனை கடிச்சிடலாம். லெட் ஹிம் ஹவ் இட் ஃபீல்ஸ் டு பி சூட். நல்ல வாயில வச்சு மெல்லும் பொழுது, கடிக்கும் பொழுது எப்படி இருக்கும் நம்ம செக் பண்ணுவோம். அப்படி சொன்னது யாரு, பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் என்ன சொல்றாங்க, நம்ம அவனை கடிச்சிடலாம், அவனை வந்து நல்லா கடிச்சு வாயில வச்சு நல்லா அப்படியே கடிச்சு சூ பண்ணுவோம், அப்படியே மென்னு பார்ப்போம். மென்னு பார்க்கும்போது அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வலி இருக்குதுன்னு தெரியும். he became so agitated அப்படின்னது கோபம், பயங்கரமான இல்லையா, பயங்கரமான கோபம். so he became so agitated that he once again opened himself and spilled some more pencil shavings on the floor. அப்ப கோபத்தோட என்ன பண்றாங்க, அந்த பென்சில் பாக்ஸ் வந்து அப்படியே ஓபன் பண்ணி அதுல இருக்கிற பென்சில் ஷேவிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். அது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளோர்ல, தரையில போட்டுருச்சு. அது போடுறது என்னது, அதுதான் கோபத்தை வெளிப்படுத்துது. I suggested dragging him around the courtroom in a dozen of times in a will be good punishment. School bag என்ன சொல்லுது அப்படின்னா, I suggested dragging him around the courtroom. கோர்ட் ரூம்ல ஒரு எல்லையில இருந்து, ஒரு பகுதியில இருந்து அடுத்த பகுதி வரையிலும் அப்படியே இழுத்துட்டு போனோம், தரத்தரன்னு இழுத்துட்டு போனோம். ஏன் வந்து ஸ்கூல் பேக் அப்படி சொல்லியிருக்கோம், அந்த பேக் அப்படி ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேக ஒரு கொஞ்சம் கூட பேக மதிக்கிறது கிடையாது, பேக தரன்னு இழுத்துட்டு போறது, தூக்கி வீசுறது, அதெல்லாம் பண்பு இல்லையா, நம்ம பசங்களுடைய பண்பு. அப்ப ஸ்கூல் பேக் வந்து அப்படிதான் என்ன பண்ணும், ரிவெஞ்ச் எடுக்கும். so I suggested dragging him around the courtroom and dozen times will be a good punishment. okay, dozen times 12 முறை பண்ணணும், அதுதான் பனிஷ்மெண்ட். சரி, why don't we all jump on him together and till he yells mercy. okay, exclaimed geography. இப்ப ஜியோகிராஃபி புத்தகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், எல்லாரும் அவன் மேல ஏறி குதிப்போம், அவனை வந்து நசுக்குவோம். ஓகே, ஏறி குதிச்சோம், எல்லாரும் அவன் மேல ஏறி குதிச்சோம்னா, ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கான், அவன் மேல ஏறி அவனுக்கு என்ன ஆகும், மூச்சு திணறும் இல்லையா. அந்த மாதிரி why don't we all jump on him, அவன் மேல ஏறி குதிப்போம். டுகெதர், அவன் கத்தட்டும் கருணைக்காக. எல்ஸ், ஓகே, எல்லுன்னு என்னது, கத்துறது. அவனுக்கு வந்து வழியில அவன் கத்தணும். ஓகே, ரப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் ஆன்டிசிபேஷன். ஆன்டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னா, ஆன்டிசிபேஷன் we call expectation or hope. எக்ஸ்பெக்டேஷன், anticipated அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா, ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹோப், நம்பிக்கை. this appealed to all of them. ஓகே, இது கேட்டோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஈவன் ஜஸ்டிஸ், ஆமா கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பண்ணலாம். got up from his chair to join the gang. ஈவன் மேத்தமேட்டிக்ஸ் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிட்டாரு, அவரு எழுந்துட்டாரு. ஓகே, சேர்ல இருந்து எழுந்துச்சு அந்த இதுல டீம் கூட ஜாயின் பண்ண போயிட்டாரு கிட்டத்தட்ட. மெனேசிங் அப்படின்னு என்னது, மெனேஸ்னா பயமுறுத்துறது, த்ரெட்டனிங். ஓகே, த்ரெட்டனிங். they all advanced towards மகேஷ். எல்லாரும் எங்க போயிட்டாங்க, மகேஷ் பக்கத்துல போயிட்டாங்க. who looked around frantically. மகேஷ் என்ன பண்றான், அவனுக்கு ரொம்ப
frantically அப்படின்னா in an uncontrolled manner. ஓகே, franticallyனா uncontrolled manner, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே, மகேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் ஃபார் சம்வேர் டு ரன் டு, எங்க ஓடுறது, சம்வேர் டு ரன் டு அண்ட் சம்வேர் டு ஹைட், எங்க போய் ஒளியறது, எங்க போய் ஓடுறது எதுவுமே தெரியல. there was no place to run to, எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது. Yes, the mob was almost upon him when a soft voice rose above the frightening silence. அந்த நேரத்துல ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ரொம்ப சிம்பிளான ஒரு குரல்ல ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. சைலன்ஸ்ல இருந்து, ஃப்ரைட்டனிங் சைலன்ஸ்ல இருந்து ஒரு குரல் வெளியில வருது. ஓகே, அது யாரு பாப்போம். ஐ சே ஸ்டாப் இட், ப்ளீஸ் ஸ்டாப். யார் சொல்ற? Amazed and everybody turned around. Even Mahesh opened his eyes and cracked with he had shut in fright. Okay, மிஸ் இங்கிலீஷ் சொன்னது யாரு? மிஸ் இங்கிலீஷ் தான் அது சொன்னாங்க. Then the petite missing rose from the seat and spoke justice mathematics in a voice. I don't mean to interrupt, your honor. It is just that I feel that everyone deserves a second chance. Okay, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லா இரண்டாவது வாய்ப்பு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்ம மிஸ் இங்கிலீஷ் சொல்றாங்க. ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் மகேஷ் ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ், இதுதான் மகேஷ் பண்ண முதல் தப்பு. ஓகே, ஹி டிசர்வ்ஸ் a little consideration. என்ன தேவை அவனுக்கு? நமக்கு ஒரு கன்சிடரேஷன் இல்லையா? அவனுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யார் சொன்னாங்க? நம்ம மிஸ் இங்கிலீஷ் சொல்றாங்க. And Mahesh looked at her in admiration. அப்பதான் அவனுக்கு வந்து இங்கிலீஷ் மேல ஒரு பாசம் வருது. He could have hugged her. அவனுக்கு கிட்டத்தட்ட அந்த புக்கை வந்து கையில வச்சு கட்டி பிடிக்கணும் அப்படிங்க அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு பாசம், அவனுக்கு பாச உணர்வு அவனுக்கு வந்துச்சு. And she was the one who had been treated most shamefully by him. And look at her. ஆனா அந்த இங்கிலீஷ் புக்கை தான் எப்படி போய் ட்ரீட் பண்ணியிருக்கான், ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்கான். ஆனாலுமே வந்து அவன் புக்கை அப்படியே அவங்க பாக்குறாங்க. லுக் அட் ஹர், அவன் பாக்குறான். ஸ்டாண்டிங் சோ ஸ்டான்ச்லி அப்படின்னா என்னது? ஃபெய்த்ஃபுல்லி இல்லையா? நம்புற போல. ஓகே, ஸ்டாண்டிங் சோ ஸ்டான்ச்லி by him. The others too saw him reason and slowly back off. எல்லாருமே ஓகே அப்படின்னு எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, அந்த கோவத்தை குறைச்சிட்டாங்க. agreeing to give Mahesh a second chance. எல்லாரும் என்னது, சரி இரண்டாவது வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். மகேஷ், see that you will never ill treat a book again. அந்த புக் என்ன பண்ணக்கூடாது, இல் ட்ரீட் பண்ண கூடாது அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்ம ஜஸ்டிஸ் வந்து சொல்றாரு. parting shout. Mahesh, a hand started to shake him and he jumped. Had the others changed their minds about not punishing him? Oh, Mahesh, do get up and you will be late for school. Okay, சரி, இப்போ இங்க என்ன ஆகுது பாப்போம். Had the others changed the mindset about not punishing him? திடீர்னு மத்தவங்க எல்லாம் என்ன, இங்கிலீஷ் டீச்சர் ஓகே, இங்கிலீஷ் மிஸ் என்ன சொல்றாங்க, மிஸ் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க, சரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம், செகண்ட் சான்ஸ் கொடுப்போம். மத்தவங்க எல்லாம் ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சவுண்ட் வருது. ஓ மகேஷ், டு கெட் அப், எந்திரி, ஒரு சவுண்ட் வருது. ஓகே, யூ வில் டு ஸ்கூல், நீ வந்து இப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, மகேஷ் ஓபன்ட் ஹிஸ் ஐஸ். மகேஷ் என்ன பண்றான், அப்படியே அவனோட கண்ணை திறந்து பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது, இது என்னதுன்னு தெரியுது அவனுக்கு. அவன் இவ்வளவு நேரமா கண்டுகிட்டு இருந்தது எல்லாமே என்னது, ஆக்சுவலி இட் வாஸ் a dream இல்லையா? அது ஒரு கனவு, கெட்ட கனவா நல்ல கனவோ சரி. why he was in his bed. okay, yes, there was a battered bag on the floor. ரொம்ப என்னது, அழுக்கான அடிபட்ட பேக் வந்து எங்க கிடக்கு, ஃப்ளோர்ல கிடக்கு. சரி, புக் எங்க கிடக்கு, half on the floor and others in the bag. கொஞ்சம் ஒரு சில புக்கு சிதறி வெளியில கிடக்குது, ஒரு சில புக்ஸ் வந்து பேக்குள்ள கிடக்கு. what was this? the English book was lying near his pillow. இங்கிலீஷ் புக்கு மட்டும் எங்க இருக்குது, அப்படியே பில்லோ கிட்ட வச்சிருக்கான். seemed to smile at him. அவனுக்கு எப்படி தெரியுது, இங்கிலீஷ் புக் வந்து அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. மகேஷ் மதர் வாஸ் அஸ்டானிஷ்ட். மகேஷோடைய அம்மா
ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க இல்லையா இல்லையா அற்புதமாக ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அஸ்டானிஷ்ட். அஸ்டானிஷ்ட் அப்படின்னு என்னது? அமேஸ்ட், வண்டர்ட் டு see him rushing through the chores. ஓகே, சோர்ஸ் அப்படின்னு என்ன? சோர்னா சின்ன 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 வேலைகள், ருட்டீன் டியூட்டி ஆர் டாஸ்க். நம்ம டே டு டே அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகளை தான் என்ன சொல்றோம்? சோர்ஸ்னு சொல்றோம். There we have, இங்க இருக்கு பாருங்க, chores. And then sitting down to glue. ஓகே, என்ன பண்றான்? சிட்டிங், உட்காந்து, கீழே உட்காந்து கம் எடுத்துட்டான். கம் எடுத்துட்டு ஒட்டுறான். எதை ஒட்டுறான்? இங்கிலீஷ் புக்கை ஒட்டுறான். ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? இங்கிலீஷ் புக்கை கவர் பண்றான். மார்னிங் இட் செல்ஃப், அன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? இங்கிலீஷ் புக்கை கவர் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இயர் மகேஷ் குமார் காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், காட் பிரைஸ் ஃபார் பெஸ்ட் லுக்ட் ஆஃப்டர் புக்ஸ். ஓகே, அடுத்த வருஷம் அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? அவார்டு என்ன? பெஸ்ட் லுக்ட். ஓகே, பெஸ்ட் லுக்ட் ஆஃப்டர் புக்ஸ் அப்படின்னா புக்கை வந்து நல்லா, யாரு அந்த புக்கை நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, யாரு நல்லா அட்டை போட்டாங்க, அதுக்கான அவார்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? நம்ம மகேஷ் குமாருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? எஸ், ரிட்டன் பை, எழுதுனது யாருப்பா? இந்த கதையை எழுதுனது யாரு? மகேஷ் மதுமிதா. சரி, ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஓகே, நல்ல ஒரு ஸ்டோரி. எஸ், present condition என்ன சொல்றாங்க? present condition, table with a present condition. Yes, read the story again. Fill in the table with the present condition of the characters of given below அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில் பண்ணி கொடுக்கணும். சரி, அதே நம்ம கையோட நம்ம பார்த்துருவோம். we have another 10 minutes. Yes. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் இங்கிலீஷ். மிஸ் இங்கிலீஷ் நம்ம பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் புத்தகம் வந்து எப்படி இருந்தது? ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு பார்த்தோம், ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து her dress was unrecognizable and recognizable and she looked wreck. ஓகே, இதுல இந்த இடத்துல எழுதணும். என்ன எழுதணும்? her dress was, அவங்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா நமக்கு பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னு பார்த்தோம், ப்ரௌன் கலர்ல இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? dress was unrecognizable and she looked wreck. ஓகே, ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக் எப்படி இருந்துச்சு? the school bag complained about his negligence. ஸ்கூல் பேக் வந்து ரொம்ப அந்த புக்கை வந்து கண்டுக்காம இருந்ததை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. the young master, when Mahesh, young master notebook, Mahesh failed to solve a problem, he vented his anger. யங் மாஸ்டர் நோட் புக் என்ன சொன்னாங்க? என்னுடைய அந்த ஒரு கணக்கை, ஒரு மேக்ஸ் வந்து செம்ம போட முடியல, ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல, சால்வ் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணா? புக்கை தூக்கி செவுத்துல அடிச்சுட்டான். பென்சில் பாக்ஸ் என்ன பண்ணி வச்சிருந்தான்? கடிச்சு வச்சிருந்தான் இல்லையா? இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு வச்சிருந்தான். பென்சில் பாக்ஸ் லுக்ட் அட் மகேஷ் லுக்ட் இன் டெரிபிள் ஆங்கர். சரி, இப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி வரும்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த டயலாக் சொன்னது யாரு? மிஸ் இங்கிலீஷா, மிஸ் ஸ்கூல் பேக்கா, யங் மாஸ்டர் நோட் புக்கா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு அது ஈஸியா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட், who said these, அதானே? who said these words to whom? சொல்லுங்க பாப்போம். you have to undo what you have done. Yes, tell me the answer. You have to undo what you have done. Do you understand? Justice. Yes, sir. Justice mathematics சொல்றாங்க. Justice mathematics தான் இந்த வேர்டை, இந்த டயலாக சொல்றாங்க. சரிங்களா? எஸ், அடுத்து what was he asked to undo? What was அவங்க திரும்பி எதை செய்ய சொன்னாங்க? ஓகே, he was asked to keep Miss English carefully and neatly. Miss English எப்படி வச்சுக்கணும்? அவன் நீட்டா வச்சுக்கணும். Miss English புக்கை நீட்டா வச்சுக்கணும். I especially envy my brother who belongs to Shobida. இது சொன்னது யாரு? நான் அப்பவே டயலாக் சொல்லும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு என்னுடைய பிரதரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. அந்த பிரதர் வச்சுக்கிறது யாரு வச்சிருக்காங்க? அந்த பிரதர் புக்க ஷோபிதா வச்சிருக்காங்க. யாரு?
ஜியோகிராஃபி. மிஸ்டர் ஜியோகிராஃபி. மிஸ்டர் ஜியோகிராஃபி தான் என்னது who envies மிஸ்டர் ஜியோகிராஃபி. why does he envy brother? ஏன் அப்படின்னா brother was covered neatly and he ever looked new. பிரதர் வந்து எப்படி இருப்பான், நீட்டா நல்லா கவர் பண்ணியிருப்பான் அண்ட் பாக்குறதுக்கு எப்பவுமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ரைட்டுங்களா? சரி அடுத்து பாருங்க. and what do these lines tell about the speaker? What do these lines tell about the speaker? I do not mean to interrupt your honor, just that I feel everyone deserves a second chance. After all, this is Mahesh first offense. It serves a consideration. இது சொன்னது யாருப்பா? நமக்கு தெரியும் இல்லையா, மிஸ் இங்கிலீஷ் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இறக்க குணம் இருக்குது. அதனால சொன்னது யாரு? மிஸ் இங்கிலீஷ். எதுக்காக சொன்னாங்க? ஏன்னா ஓகே the speaker has a soft heart. அவங்களுக்கு ரொம்ப கனிவான இரக்க குணம் இருக்கிறதுனால, சாஃப்ட் ஹார்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க சொன்னாங்க she doesn't want to punish மகேஷ பனிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல.